வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி கொங்கு ஸ்டைலில் கடலை சட்னி பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஒரே மாதிரி வறுத்துக்கணும். இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை பொட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், பாதி பொட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாய், மல்லி, சீரகம் 2 மிளகு போட்டு வறுத்துக்கிறேங்க. இது ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த சட்னிக்கு, காரத்துக்கு மிளகாய். இதை கரிஞ்சு போகாமல் ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சட்னி அரைச்சிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடச்சிட்டு வந்துட்டோம். இன்னுமே நல்லா பொட்டு நீக்கிறனால நீக்கலாம். நான் கொஞ்சம் பொட்டு இருந்துட்டு போகுதுன்னு அப்படியே விட்டுட்டேங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் கடலை சட்னி அரைப்போங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ரொம்ப டேஸ்டி ரெசிபி. களிக்கலரி இந்த மாதிரி கடலை சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. சாதத்துக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்த்திட்டு அரைப்பேன். உங்களுக்கு வேண்டான்னா மறுபடியும் கூட உப்பு சேர்த்துக்குங்க. நான் எப்போவும் இந்த மாதிரி டக்குன்னு அரைச்சிருவேங்க. புளி அதே மாதிரி உப்பு சேர்த்தும் போதே புளியும் சேர்த்திடுவேன். இன்றைக்கி மறந்துட்டேன், மறுபடியும் சேர்த்திக்கிட்டேன். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு. இன்னொரு சிம்பிள் ரெசிபி தயிர் தாளிக்கிறதுங்க, அதை பார்க்கலாங்க. இது கொங்கு ஸ்டைல் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஈஸியான ஒரு ரெசிபிங்க. தயிரை தாளித்து சாப்பிடுவோம். அதுதான் இன்றைக்கி வீடியோவாக கொடுத்துருக்குறேன். பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிங்க. வெங்காயம், கருவேப்பில், வரமிளகா சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தலாம், பெரிய வெங்காயம் சேர்த்தலாம். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது கடகடன்னு செய்கிற ஒரு ரெசிபியாக செஞ்சேங்க. வேறு எதுவுமே குழம்பே வைக்கல, இது மட்டும் தாளித்து சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எப்போயாவது போயிருங்க லஞ்சு. அதனால் கெட்டி தயிராக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கெட்டி தயிர் தாங்க. இது எருமை தயிர், எறும்பாலில் போட்டது. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இந்த தயிர் தாளித்து சாப்பிடும்போது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அட்டகாசமான ஒரு ரெசிபிங்க இது, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லத்தரசி குழம்பு சேனலையும் பாருங்கள். இன்றைக்கி 2 சிம்பிள் ரெசிபிஸ் பார்த்தேங்க. கடலை சட்னி, தயிர் தாளிக்கிறது. தேங்க்யூ.